இங்க நம்ம ஹீரோ ரோட்ல பொம்மையெல்லாம் வித்துட்டு இருக்கான். அங்க ஒரு ஜோசியர் உன் வாழ்க்கையே மாறப்போகுது, அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்ட போதுன்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தர் இவனை கூப்பிட்டு போன வாரம் நீங்க பிளட் கொடுத்தீங்களான்னு கேக்குறாரு. இவனும் யோசிச்சு பாக்குறான். 400 ரூபாயும் ஹாலிஸும் கொடுக்குறேன்னு சொன்னதால ரத்தம் கொடுத்தது ஞாபகம் வருது. வந்தவரும் நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், நீங்க ரத்தம் கொடுத்ததால தான் எங்க ஓனர் பொழைச்சாரு, அவர் தான் உங்களை நல்லா பாத்துக்க சொல்லி எங்களை அனுப்புனது, நீங்க எங்க கூட வாங்கன்னு சொல்றாரு. ஹீரோவோ கடையை விட்டுட்டு வர முடியாது, என் ஓனர் திட்டுவார்னு சொல்ல அப்போ ஓனர் வந்து ஹீரோவை திட்டுறாரு. இவங்களோ அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து ஓனர் பேசுறதையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படியே ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ பாட்டு ஓடுற சவுண்ட குறைங்க, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னதும் இவங்க உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. டாக்டரோ இவனுக்கு எல்லா டெஸ்டையுமே எடுத்து எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாரு. இவனும் காலையில இருந்து சாப்பிடல, அதான் தலைவலின்னு சொல்றான். உடனே இவங்க இவனை பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் வகை வகையா சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே இவனை மாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபேசியல், மசாஜ், ட்ரெஸ்ன்னு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. ஹீரோவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இவங்கிட்ட பணக்காரங்க விளையாடுற இடத்துக்கு போலாமான்னு கேட்க அவங்களும் அங்க இவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இவன் அங்க உள்ள எல்லா கேமையும் ஜாலியா விளையாடிட்டு இவங்க கூட கார்ல வர்றான். அவங்ககிட்ட என் வாழ்க்கையிலேயே நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லைன்னு சொல்றான். உடனே அவங்க இதே வார்த்தையை எங்க ஓனர் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கால் பண்ணி தர்றாங்க. அவனும் அப்படியே சொன்னதும் ஒரு கச்சிப்பை கொடுத்துட்டு இதை மோந்து பாருங்கன்னு சொல்ல இவனும் மோந்து பார்த்ததும் அப்படியே மயங்கிடுறான். கண்ணை திறந்து பார்த்தா இவனை ஹாஸ்பிட்டல்ல கட்டி போட்டிருக்காங்க. அங்க ஒரு டாக்டர் வந்து உங்களோட இதயத்தை எடுத்து என் அப்பாவுக்கு வைக்க போறோம்னு சொல்றாரு. இவனும் ஷாக் ஆகி கத்த துணியை வச்சு இவன் வாய மூடிடுறாங்க. அங்க ஓனரோட இன்னொரு பையனும் வந்து அப்பாக்கு சூட்டபிளான எந்த ஹார்ட்டும் கிடைக்கல, உங்களோட ஹார்ட் தான் சூட்டபிளா இருக்குது, மார்னிங் உங்களுக்கு ஆபரேஷன் சொல்றாரு. அப்புறம் எங்க அப்பா தான் நீ சாகுறதுக்கு முன்னாடி உன்னோட கடைசி நாள்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு, நீயும் இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா தானே இருந்தேன்னு சொல்றாரு. இப்பதான் இவனுக்கு இவங்க எதுக்காக எல்லாமே வாங்கி கொடுத்தாங்கன்னே புரியுது. அப்பா அவங்க அப்பாவும் இவங்களை கூப்பிட்டு அவன் சந்தோஷமா இருந்தானான்னு கேட்க இவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அங்க அவரோட பேர பசங்க அவரை பார்க்க வராங்க. அவங்க தாத்தாக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அதை ஓபன் பண்ணதுமே அதுல இருந்து ஒரு பால் பறந்து வரதை பார்த்ததும் இவர் பயந்துறாரு. இதனால இவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. டாக்டரும் அவரை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் அவர் இறந்துடுறாரு. குட்டி பாப்பாவோ தாத்தாவை கொன்னுட்டியான்னு பையன் கிட்ட கேட்க அவன் அவரோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறான். ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு அவர் இறந்ததும் எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான்.